சிறகடிக்க ஆசை சீரியல பாத்தீங்கன்னா முத்து சொல்றாரு, அப்பா பேர்ல இந்த கடைய எழுதி வைடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நீ சொன்னாங்கிறதுக்காக உடனே எல்லா கடையெல்லாம் அப்பா பேர்ல எல்லாம் எழுதி வைக்க முடியாது. அது என் கடை, புரிஞ்சுதா? நான் அதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியும், இங்க பாருங்க முத்து, நீங்க சொல்றதுக்கு எல்லாம் இங்க எல்லாத்தையும் எல்லாம் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. இதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க கஷ்டப்பட்டீங்க? என்ன உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படித்தானே சொல்லி எல்லாத்துக்கும் காத்துலயும் பூ சுத்துறீங்க. அதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுல. இது புது சுத்து, எல்லாத்துக்கும் சேர வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒன்னு பண்ணுங்க, அந்த கடையை வித்துருங்க. வித்துட்டு வர வேண்டிய பணத்துல, வந்த பணத்துல எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஷேரை கொடுத்துட்டு போங்க. நீங்க அந்த டீலர்ஷிப்பை யாருக்கு, வேற யாருக்கு ஷேர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்கனால அதெல்லாம் பண்ண முடியாது. கடை இப்பதான் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு சந்தோஷி சார். இப்பதான் எங்களுக்கு நம்பி ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ண முடியாதுடா. இதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அந்த சார் ஒன்னும் உனக்காக எல்லாம் கொடுக்கல. அந்த டீல் கொடுத்ததே எனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. அப்ப என்னடா, நீதான் இந்த கடையை நடத்தணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, தேவையில்லாம கற்பனை வளர்த்துட்டு இருக்காத, சுயநலமா யோசிக்கிறது உன்னுடைய குணம். அது மாதிரி நான் எல்லாம் இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? நான் என்ன என் பேர்ல எழுதுவேன்னா சொல்லிட்டு இருக்கேன். அப்பா பேர்ல தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் பேர்லயும் எழுத முடியாது. கடை இப்படித்தான் இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கடா அப்படின்னு சொல்றாங்க. நான் தானே ஏற்கனவே கொடுத்த கேஸ் உன் பேர்ல தான் இருக்குது. தெரியும்ல. நான் போய் மறுபடியும் இன்னொருக்கா கேஸ் கொடுத்து அந்த உன்னையும், அதாவது இந்த பாலமையும் கொண்டு போய் உள்ள தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவி சொல்றாங்க, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? எங்க ரெண்டு பேத்துக்கும் ஷேர் வேண்டிய ஷேர் எடுத்துட்டு நீ பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுல பணத்தை திரும்பவும் கொடுக்க மாட்டேங்கிற. அப்பா பேர்ல பொதுவா எழுதுவீனா, அதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்கிற? நான் இப்பதான் Rs 30 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்கோம். அதுல கடன் வேற வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நாங்க கட்ட வேண்டாமாடா? கடைக்கும் வீட்டை கொடுத்துட்டு நாங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீ முன்னாடியே வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எங்க பணத்தை தானே ஏமாத்தி தானே நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. அப்ப வர லாபத்துல முதல் வேலையா Rs 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்தது இல்ல லாபம். அதுல கொண்டு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்திருந்திருக்கணும்ல. அப்போது நீ உண்மையை சொல்லியிருந்திருக்கணும்ல. சொல்லலைல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி இங்க பாருங்க முத்து, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பண்ண முடியாதா? நீங்க என்னதான் பண்ணுவீங்க? நீங்க ஊர் சுத்தி கடன் வாங்கி இருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த விஷயம் மனோஜ் கூட தெரியாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் அப்புறம் ரொம்ப ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. என்னடா சொல்ற? என்னமோ என்னமோ உளறிட்டு இருக்கிற. உன் தலைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல பார்ல. நம்ம கிட்ட கேட்டு பாரு. அந்த வட்டிக்கு விடுறான்ல சிட்டி, அவன்கிட்ட எத்தனை லட்சம் கடன் வாங்கி இருக்காங்கன்னு கேளு. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னடா உடைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்ன முத்து, தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னும் திருந்தவே மாட்டீங்களே. இவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் நீங்க பண்ற தப்பு இல்லை. என்ன யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்ன உளர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் தெரியும். சத்யா அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தான். சத்யா தானே அங்கங்க அக்கவுண்ட் இருந்தா. நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க? எவ்வளவு இப்ப வரைக்கும் வட்டி கட்டியிருக்கீங்க? எல்லாம் கணக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ரோகிணி கிட்ட மனோஜும் விஜயாவும், என்ன இது, என்ன எத்தனை விஷயத்த நீ மறைச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப கோவப்பட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னடா முத்து சொல்ற, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி விஜயன் திரும்பவும் கேக்குறாங்க. அந்த அந்த சிட்டி கிட்ட இவங்க அடிக்கடி போய் பணம் வாங்கி இருக்காங்க. அது லட்சக்கணக்குல பணம் வாங்கி இருக்காங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, நிறைய தடவை கடன் வாங்கி இருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேளுங்க.
அதுக்கு இப்ப வட்டி முதலுமா கட்டணும். இல்ல எப்படி கட்டுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதை விட இன்னொன்னு விஷயம் தெரியுமா? அது பார்லர் வச்சிருக்காங்களே, அந்த பார்லர் இவங்க பேர்ல கிடையவே கிடையாது. அதெல்லாம் என்னைக்கே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதெல்லாம் என்ன? உன்னை பத்தின உண்மை ஒன்னொன்னா வெளியில வரப்போ எனக்கு தலையே சுத்துது. நான் கூட என்னமோ நினைச்சேன். உங்க அப்பாதான் பெரிய பணக்காரராச்சு. அப்புறம் எதுக்கு நீ போய் இவ்வளவு தூரம் கடன் வாங்கணும்? இல்ல பார்லர் தான் வித்தணும். இந்த பார்லர் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வீட்ல இருந்து டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்து, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது எல்லாம் தெரியும்ல. அப்ப எனக்கே தெரியாம தான் இந்த பார்லர் வேற நீ வித்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, என்ன ரோகிணி உனக்கு? எனக்கு எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டே இருப்ப. இப்ப பார்த்தா இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்க. என்கிட்ட கூட கடன் வாங்கின விஷயத்த சொல்லல. எதுக்கு போய் சிட்டிக்கிட்ட இவ்வளவு பணத்தை கடன் வாங்கின? என்ன பண்ணணும்? அந்த பணத்தை எல்லாம் இப்ப யாரு அதெல்லாம் கட்டுறது திரும்ப அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் கிடையாதா? நான் நிரூபிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இங்க பாருங்க முத்து, நீங்க தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இப்ப அந்த கடையை உங்க பேர்ல எழுதணும், இல்லைன்னா அங்கிள் பேர்ல எழுதணும். அதானே உங்களுக்கு இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் பேர்ல எழுதணும்னு நான் எப்பவும் நினைச்சது பார்த்தது கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் உங்களுக்கு இருக்கிற படத்தை எல்லாத்தையும் எடுத்து நீங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, இங்க பாருங்க, டைவர்ட் பண்ணாதீங்க. பிரச்சனையை நீங்க எதுக்கு கடன் வாங்குனீங்க, அந்த பணத்தை எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்காக இந்த விஷயத்த சொன்னா, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, மீனாவுடைய தம்பி சத்யாதான் சொன்னான். இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவா? அவ ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை பண்ணிட்டாள்ல, அதனால பழி வாங்குறதுக்காக என் மேல பழிய போட்டு இருப்பானா இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.